ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். சாட்டர்டே நைட்டுக்கு வந்து என்ன டின்னர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் வந்து பன்னீரில் வந்து கிரேவி கேட்டிருந்தாங்க. ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. கிரேவி வந்து இன்னும் ரெடி ஆகலை, பட் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. இப்போ தான் இந்த ஷூட் பண்ணி உடனே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பிரச்சனை எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல. வீக்லி ஒர்க் பண்ணுற 5 days வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த லீவ் விடுறாங்களே பார்த்தீங்களா, இந்த 2 நாள் நானும் வந்து கார்ப்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 2 நாள் லீவு தான். அந்த 2 நாள் மட்டும் மின்னல் மாதிரி போயிடுது. அது எப்படின்னே தெரியல. உங்களுக்கும் இதே மாதிரி தானான்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சேனலில் வந்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதும் வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். லாங் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். இதிலே பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. டொமேட்டோவில் வந்து கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம்லாம் போட்டுட்டு அதில் வந்து வெங்காயத்தை நல்லா பொடியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த தக்காளியும் தயிரும் சேர்த்து அரைச்ச மிக்சரை வந்து நல்லா வந்து அதில் வந்து சாட்டே பண்ணணும். அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர ஸ்டார்ட் ஆகி அதோட ராஸ்மெல் போன அப்புறம் நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேவையான பன்னீரை வந்து இது உள்ளே போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வந்து எப்படி வேணும், செமி கிரேவியா இல்லை ட்ரையா இல்லை இன்னும் நல்லா கிரேவியா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 minutes கொதிச்சதுன்னா போதும். உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நாங்கள் வந்து இதை வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நிறைய வேலை, வீக் டேஸும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே நானே தனியாக ஹேண்டில் பண்ணுறதுனால சாட்டர்டேனால் கொஞ்சம் ஸ்பெஷல். சுத்தமாக ரெஸ்ட்டே இருக்காது. எல்லா வேலையும் அன்றைக்கி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பேன். அது எப்படினே தெரியாது. எல்லாம் வீடு க்ளீனாக இருந்தாலுமே நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காலியாக போகுது. அதனால் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு நாள்லேயே மிளகா வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணணுமேன்றதுனால இன்னொரு நாள் காய வைக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்னொரு நாளும் காய வச்சு அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. போய் அரைச்சிட்டு வரணும்.